இது மீளவே முடியாத பாடுகள், இதுல மீண்டு வர முடியாத கடன், இது மீண்டு வர முடியாத உபத்திரவங்கள். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை மீண்டு வர பண்ணி, எவன் முன்னாலேயும் தலை குனிஞ்சு கை கட்டி நிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை வைக்க மாட்டார். எல்லாருக்கும் முன்பதாக உன் மேன்மையை பெருக பண்ணி, உன் அடையாளத்தை மாற்றி, உன் வஸ்திரத்தை மாற்றி, உன்னுடைய அந்தஸ்தை மாற்றி, உன் மேன்மையை பெருக பண்ணி நிலவே முடியாத சூழ்நிலையோ தைரியமா இருங்க. கடல் கொந்தளிக்கலாம், புயல் வீசலாம், காற்றடிக்கலாம், மூழ்கி போகிற நிலைமை வரலாம். உனக்காக நாலாம் சாமமா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும், கடலின் மேலே ஒருத்தர் உனக்காக நடந்து வந்து உனக்கு எதிரான காற்றை அடக்கி, உனக்கு எதிரான சூழ்நிலைகளை அடக்கி, உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் இளைப்பாறுதலை கொடுத்து உன்னை அவருக்கு சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, சந்தோஷமா துதிப்போமா தேவன, கர்த்தர. கிரகிக்க முடியா என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறீர், என்னை எழுப்ப போகிறீர். அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை உயிர்ப்பிக்க போகிறீரப்பா. இன்றைக்கே செய்வீர், இப்பொழுதே செய்வீர், இந்த நாளிலே செய்வீர். அதிசயங்களை காண பண்ணுவீர். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர், என் கண்ணீரை துடைப்பீர். பாதலபா மயாராதிப்பே. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற் படியில் காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த ஒரு சுபாவம், இந்த ஒரு கேரக்டர் தான் தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாய் உயர்த்தினது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல உங்க கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் விளங்க பண்ணும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற ஒரு கிருபைகளை எங்கள் மேல விளங்க பண்ணும் சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம கேட்கலாமா? கமான் ரகாராஷி காட்ட. ஆண்டுடைய கிருபையும் தேவ பிரசனமும் இறங்கி வரும்படியா எல்லோரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு செய்யட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த புதிய மாதத்திற்காக எல்லாரும் எத்தனை பேர் ஆசைப்படுங்க? இந்த புதிய மாதத்துல தேவனுடைய நன்மைகளை என் கையில நான் வாங்கத்தான் போகிறேன், அந்த ஆசீர்வாதங்களை என் கரங்களில் ஏந்தத்தான் போகிறேன். என் நம்புகிற பிள்ளைகள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயை திறங்க, அப்பா எங்களை ஆசீர்வதியும், எங்க கைகள் இன்னைக்கு அந்த அற்புதங்களை வாங்கட்டும், எங்க கரங்கள் அற்புதங்களை எங்க கைகள் ஏந்தட்டும். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண பண்ணும். தடைகள் உடையட்டும் அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ராதாலா ரகாபா ஷிகாராபாலா பாதுடா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. 8 என்பது புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் உண்டாகட்டும், புதிய ஆரம்பங்கள் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும், தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். அற்புதங்களை செய்யும். கேளுங்க. ராகா பாஷிகாராபாலா லிப்ரா காமௌ சந்தானா ராதலா பாதுனா. தேவ கரம் நம் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நிரப்பத்தக்கதாய் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற வேளையில் எல்லாருமா 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதிங்க. ஆடும்போதே தேவனுடைய மகிமை இறங்கிடணும். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அவ்வளவா இறங்கிச்சான். ஆசாரியர்களால நிற்க கூட முடியல, ஊழியம் செய்ய முடியல, அந்த அளவு ஒரு மகிமை இறங்கிச்சான். ஆமென். நாம் செய்யற ஆராதனையிலையும் அந்த மகிமையை கர்த்தர் விளங்க பண்ண விரும்புகிறார். அதை விட பயங்கரமாய் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மிகவும்
சொல்லுங்க சத்தமா, பெரிதாய் இருக்குமா. ஆமென். நல்ல பாடல ஒரு நேரம் பாடினால எனக்கு தெரிஞ்சு நான் ஆவியில என்ன ஆண்டவர் உருவாக்குனது அப்படிதான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நான் சபைகளை இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் 1 மணி நேரம் பாடுவாங்க. பாடி 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 தேவனுடைய அப்பதான் கொஞ்சமாவது ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிற காலம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்படி கிடையாது. நல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கை தட்டினாலே மகிமை இறங்கிடும். ஆமே சொல்லுங்க. ஆமே. நம்ம போட்டு ரொம்ப நேரம் கடந்து அப்படிலாம் கிடையாது. நல்ல கண்ணை மூடி முழு பலத்தோட ஆமென் அல்லேலூயா தேவனுக்கு ஒரு மனதோடு சொல்லும் போது ஆண்டவர் வானங்களை நமக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் திறப்பார். அவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லக்கூடாதா? வாசிக்கலாமா? வாசிப்பா. 1 2 3 4 நல்லா கை தட்டி சந்தோஷமா சிரிச்ச முகமா, அழுதுட்டும் பாடக்கூடாது, சிரிச்ச முகமா பாடணும். ஆமென். பாடும்போதே கர்த்தர் பரலோகம் சந்தோஷப்படட்டும். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை கமான் துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. come on. அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும், கிருபையா நிதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும், கிருபையா நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனு சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே. பாடும்போது அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனு ஆமென் கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம் சாத்தானையே. எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க இன்னைக்கு இந்த புதிய மாதத்துல? உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். ராதாலா ஷதா அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம். ஆமென். தேவ சாயலாய் மாறிடு. அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா தேவனுக்கே. எல்லாம் வாயை திறந்து அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா
கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நல்ல சிரிச்ச முகம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரையே நீ பாடு. இப்ப இந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு விசுவாசத்துல பாடுற பாடு. நிறைய பேர் அது என்னடா ஆண்டவரை இவன் எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியாது. ஆனா விசுவாசத்துல பாடலாம். விசுவாசத்துல எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்கு சக்கரையே வராது? ஆமென். கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது. கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு. எப்படிப்பட்ட ஒரு பைபிள்ல உள்ள பாட்டு இது! நீங்களாம் எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? வா வரட்டும், பிரச்சனை தானே வரட்டும், பிபி தானே வரட்டும். வேண்டாம், உற்சாகமா கொஞ்சம் எழுப்பி நின்று பாடலாமா அந்த பாட்டை? கொஞ்சம் வியாதியோட இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசத்துல பாட போறீங்க. சுகர் எல்லாம் நார்மல் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க சத்தமா? ஆமென். ரெடியா? 1 2 3 4. ஹே! கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது. கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரை. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவன, கர்த்தரை. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா, நல்லா பாடுவோமா. அப்படியே கொஞ்சம் அசைஞ்சு பாடுங்க, கொஞ்சம் இருக்கிற இடத்துல. தேவன, கர்த்தரை துதிப்போமா. ஆமென் ஆமென். லைன் எழுதியிருக்காருன்னு வாயை திறந்து பாடு, வாய் வழி வராது நான் பாடி இருக்காரு. புரியுதுங்களா? பட் எனக்கு சரி, ஒரு விசுவாசத்துல பாடுற பாட்டு தானே. ஆமென். இப்ப நீங்க மட்டும் தான் பாட போறீங்க. பாடி உற்சாகமா பாடி உட்கார போறீங்க. ஆமென். பண்ணலாமா? ஆமென். நல்ல விடுதலையோட அசைஞ்சு சும்மா ரொம்ப பீரியட். அதுக்கான அவங்களை ஸ்டெப்லாம் போட சொல்ல. இப்ப இவெல்லாம் நல்லா ஸ்டெப் போடுவான்னு நினைக்கிறேன். வாடா வாடா பாப்பா, பெரிய டான்சர் ஆக்சுவலி. இவன் டான்ஸ் பண்ணுவான் பாருங்க. இப்ப ரெடி? ரெடியா? 1 2 3 4. நல்லா come on, டான்ஸ் ஆடுறா. கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது. கர்த்தரையே நீ பாடு, பிரச்சனையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரை. சந்தோஷமா துதிப்போமா தேவன, கர்த்தரை. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே எதனாலும் போடு பாடுங்க. சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவன, கர்த்தரை.
துதிப்போமா தேவன. Glory. கர்த்தரையே போய் பாடு, கேன்சரே வராது. கர்த்தரையே நீ பாடு, கேன்சரே வராது. ஹாப்பியாக பாடு, காய்ச்சலே வராது. ஹாப்பியாக பாடு, காய்ச்சலே வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. Come on. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த தீங்கு உனக்கு வராது. ஆமென். அப்படி சொல்லிட்டு உட்காருங்க. ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்துல உங்களை ஒருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் நிச்சயமாய் அநேக நன்மைகளை பார்க்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வர வேண்டியதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமா, வர வேண்டிய ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நடந்துராதா, நாளைக்கு நடந்துராதான்னு காத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் உன் கையில வந்து சேரட்டும். ஆமென். ஆமென். வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார், எழுப்புகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஆமென். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். உன்னை போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக நான் என்ன செய்கிறேன், மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டுதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில கடந்த 7 மாதங்களும் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். எழும்ப முடியாத சில சூழ்நிலைகள் நம்ம போயிருப்போம். மீண்டு வர முடியாத நிலையில நம்ம சில பாதைகளை கடந்து போயிருப்போம். எனக்கு இந்த வார்த்தையை பார்க்கும்போதே பாட்டி ஞாபகம் தான் வருது. கடந்த நாட்கள்ல நாங்கள் தான் ரெக்கார்டிங், ஃபர்ஸ்ட் பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சு 12ல் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பாடியில் உள்ள ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பாடிட்டு இருக்கிறோம். பாடிட்டு வோக்கல்ஸ் பாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. பாட்டிக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி விழுறாங்க, ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு. நாங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனாலும் உடனே சில காரியங்களை கொண்டு வந்துட்டு அப்படியே ஜிஹெச் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் அப்படியே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அப்படியே நேராக ஜிஹெச்சுக்கு போனோம். போய் அவங்களுக்காக நெஞ்சு வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கும்போது ஆண்டவருடைய சமத்தில் ஜெபம் பண்ணிட்டு, எனக்கே ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, 80 வயசுல அந்த ஆஞ்சியோ பண்ணி இன்னைக்கு உங்க பின்னால பெரிய ஒரு சாட்சியாய் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அதுதான் வசனம் சொல்லுது. அநேக இக்கட்டுகளையும் ஆஞ்சியோ பண்ணும்போது டாக்டர் சொல்றான், ஒருவேளை அப்ப என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த வயசுல எதுக்குங்க நம்ம ஆஞ்சியோலாம் பண்ணணும், சரி ஏதோ பண்ண 10 நம்பிக்கையோட அனுப்பி வச்சாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு மறுபடியும் அவங்கள பார்த்தா ஹார்ட் பேஷண்ட் மாதிரியே தெரியல, ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. 80 வயசுல ஆஞ்சியோ பண்ணி அட்டாக் ஆகி ஆண்டவர் பலத்தோடு. அப்ப இதுல என்ன அர்த்தம்னா, ஒரு சாட்சிகளை நம்ம முன்னால கதை நிப்பாட்டி வைத்திருக்கிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும், எல்லாரும் சொல்லுங்க திரும்பவும். அப்பதான் நான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும், மீண்டு வர முடியாத நிலையில நீங்கள் போனாலும், கர்த்தர், எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, இந்த சத்தத்தை கேட்கும் போது ஆவியில பேசுறேன், இத லைவ்ல பாக்குற பிள்ளைகளுக்கு பேசுறேன், இது யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்கு பேசுகிறேன், இது FB Facebook மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்கு பேசுறேன். எதிலெல்லாம் மீண்டு வர முடியாது நினைக்கிறீர்களோ, இதிலெல்லாம் மீளவே முடியாது.
இது மீளவே முடியாத பாடுகள், இது மீண்டு வர முடியாத கடன், இது மீண்டு வர முடியாத உபத்திரவங்கள், இது மீண்டு வர முடியாத மகா பெரிய உபத்திரவங்கள், பாடுகள். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை மீண்டு வர பண்ணி என்னை ஒரு பெரிய சாட்சிகளாய் என் ஆண்டவரை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு அரை நிமிஷமாவது கையை தட்டி come on right now. மீண்டு வர முடியாத சூழ்நிலைகளில் இருந்து, மீளவே முடியாத துயரங்களில் இருந்து, மீளவே முடியாத இழப்புகளில் இருந்து, மீளவே முடியாத மகா உபத்திரவங்களில் இருந்து, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த பாடுகளில் இருந்து கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்பி கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி come on right now. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். மீளவே முடியாத பாடுகள். ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஒருவேளை அவ்வளவுதான் வயசாயிச்சோ, முடிஞ்சு போச்சோ, முடிய இல்ல இல்ல. உங்க கண்ணு முன்னால ஒருத்தரை நிப்பாட்டி வைத்திருக்கிறார். அநேக ஆபத்துகள். தம்பி வந்திருக்கிறான், கேன்சர் 4th ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் சொன்னார். மீள முடியாது, என்ன பண்ண போறோம், சின்ன வயசு. ஆனா தேவன் அவனையும் உயிர்ப்பித்து, அவனையும் மாற்றி, அவனுக்கும் சுகத்தை கொடுத்து, அவனை எழுப்பி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து தேவ பிள்ளையே, சில வேளைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில இக்கட்டுகளை நம்ம காண்கிறோம், சில ஆபத்துகளை நம்ம சந்திக்கிறோம். உண்மைதான். நிறைய நேரம் கேட்கறது உண்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இது நடந்தது, ஏன் ஆண்டவரே எனக்கு இது சம்பவித்தது, ஏன் ஆண்டவரே நான் உங்க பிள்ளை தானே, ஏன் ஆண்டவரே. இல்ல, உன்னை காணும்படி செய்தாலும், தீயையும் தண்ணீரையும் நீ கடந்து போனாலும், அக்னி சூளைக்குள்ள நீ கடந்து போனாலும், சிங்கத்தின் கெபிக்குள்ளாக நீ தள்ளப்பட்டாலும், நிச்சயமாய் அதிலிருந்து உன்னை மீண்டு வெளியே கொண்டு வந்து அவர் தமக்கு சாட்சிகளாய் உன்னை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு அரை நிமிஷம் அது கை தட்டி மீள முடியாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மீளவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதுல மீண்டு வரவே முடியாது நினைக்கிறீங்களா? தேவனை நம்புறியா? கர்த்தரை நம்புறியா? அவர் உன்னை அழைத்தார் என்பதை விசுவாசிக்கிறாயா? அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நம்புகிறாயா? நிச்சயமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் உன்னை மீண்டு வர கர்த்தர் பண்ண வல்லவராய் இருக்கிறார் நம்புகிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus. மீளவே முடியாத துயரத்தில் இருந்து, மீளவே முடியாத இழப்புகளில் இருந்து, மீளவே முடியாத எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் இருந்து என் தேவன் உங்களை மறுபடி இந்த 8வது மாதத்தில் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிற பிள்ளைகள் வாங்கிக்கோ, கையை தட்டு. Glory, 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 glory. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை புறப்படும் போதே ஒரு ஆவியில ஒரு பலத்தை உணர்ந்தீங்க? மீளவே முடியாத காரங்கள், எழும்பவே முடியாத சூழ்நிலைகள், ஆமென், மீண்டு வரவே முடியாது. ஐயோ, சரியான லாக் ஆயிட்டோமே, சரியான லாக் ஆயிட்டோம், இதுல இருந்து மீளவே முடியாது. ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு, செத்துறலாம், சாவு மட்டும் தான் முடிவு. எத்தனையோ பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். இதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்? எந்த பக்கம் எனக்கு வழி இருக்குது, எந்த பக்கம் வழி இல்ல நினைக்காத. உனக்கு ஒரு வழி இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை கர்த்தர் மீளவே முடியாத பாடுகளில் மீளவே முடியாத சிறையிருப்புகளில் இருந்து, சாத்தியமே இல்லாத சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும், நான் விசுவாசி அரராத்த பார்த்து பேசுறேன், ஒருவேளை மீளவே முடியாத சில துயரங்கள் நம் உள்ளத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. சில வழிகள் உனக்குள்ளாக இருந்து உன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதுல இருந்து மீளணும் நினைக்கிறேன்பா, ஆனா எங்களால் மீண்டு வரவே முடியல. ஒருவேளை நான் உமக்குள்ள என்ன பலப்படுத்தி கொண்டாலும்
அநேக நேரங்கள் அந்த காரியம் ஸ்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உன்னை கர்த்தர் அதிலிருந்து வேற இடத்திற்கு மீளவே முடியாத பாடுகளில் இருக்கிற ஒன்றை. Glory, glory, glory. ஆமென். மீளவே முடியாது. உலகத்தானுக்கு அது மீளவே முடியாது. உனக்கு எனக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மீளவே முடியாத வழியில இருக்கிறியாடா, எந்த வழியும் வாசல் உனக்கு இல்லைன்னு நினைக்கிறியாடா? இப்போ உன்னை பார்த்து நான் சொல்றேன், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உனக்கு நான் வழிகளாய் இருக்கிறேன், உனக்கு நான் வாசலாய் இருக்கிறேன், நீ வந்துரு. மீளவே முடியாத நானே உனக்கு வாசல், நானே. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே வாங்கிக்கோங்க ஆண்டவருடைய மகிமை. இதெல்லாம் ரேமா ப்ராஃபட்டிக் தீர்க்கதரிசன வார்த்தை. எத்தனை ஆயிரங்கள் இந்த வார்த்தை மூலமா எழுப்பப்படுகிறார்கள் தெரியுமா? எனக்குலாம் அவ்வளவு மெசேஜஸ் வருது. கத்தனை எல்லாம் தி லாஸ்ட் டைம்ல நிப்பாங்க பாரு, அவங்க சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க வார்த்தை, என் வார்த்தை யாரையும் எழுப்ப, அவர் வார்த்தையினால தான் எழுப்புகிறார். ஆமென். மீளவே முடியாத சூழ்நிலையோ தைரியமா இருங்க. கடல் கொந்தளிக்கலாம், புயல் வீசலாம், காற்றடிக்கலாம், மூழ்கி போகிற நிலைமை வரலாம். உனக்காக நாலாம் சாமமா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும், கடலின் மேலே ஒருத்தர் உனக்காக நடந்து வந்து உனக்கு எதிரான காற்றை அடக்கி, உனக்கு எதிரான சூழ்நிலைகளை அடக்கி, உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் இளைப்பாறுதலை கொடுத்து உன்னை அவருக்கு சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புற பிள்ளைகள் நல்ல கைதட்டி ரசிப்பர். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? சீஷர்கள் படகுல போயிட்டு இருந்த போது பயங்கரமான காற்றும் புயலும் அடிக்குது. அப்ப என் ஆண்டவர் இயேசு நடந்து வர்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆவேசம்னு கத்துனாங்களாம். அவ்வளவுதான் நினைச்சாங்க, மூழ்கி போயிரும் நினைச்சாங்க. என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினார். மீளவே முடியாது. யோசித்து பாருங்க, நம்ம தேவனால முடியுமா முடியாதா? எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆஹா, சர்வ ஞானியே ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்கு, எல்லாரும் சொல்லலாம், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்வார். மீளவே முடியாத பாடுகளில், மீளவே முடியாத துயரங்களில் எனக்கு செய்வார் என்று சொல்லுகிற பிள்ளைகள், ரகதரவா ஏதாகிலும் செய்திடுவார். நான் கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இந்த வார்த்தையை பாடலாமா? கிரகிக்க முடியா, என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறீர்.
என்னை எழுப்ப போகிறீர். அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை உயிர்ப்பிக்க போகிறீரப்பா. இன்றைக்கே செய்வீர், இப்பொழுதே செய்வீர், இந்த நாளிலே செய்வீர். அதிசயங்களை காண பண்ணுவீர். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர். என் கண்ணீரை துடைப்பீர். பாதலபா ஆராதிப்பே என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? எந்த ரதலதலவா என்ற மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த அரராத்துல எங்களுக்காக நீ செய்ய போகிறதற்காய், உங்க பிள்ளைகளுக்காக செய்ய போகிறதற்காய் இன்றைக்கப்பா எங்களுக்காகப்பா உண்டா. என் தேவன் எனக்கா பலதரபா என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி அப்பா. அப்பா ஆராதிப்பே கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே உம்மை ஆராதி. ஹல்லேலூயா 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 Rabu raga bura baduraba. Amen. Chiantala bada laga gaga daraba. Umake. Hallelujah. Amen. அவருடைய பிரசன்னம், அவர் மகிமை உங்களை நிரப்பட்டும், உங்களை நிரப்பட்டும், உங்க ஆத்மாவை நிரப்பட்டும், அவருடைய கிருபை உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அப்படியே உட்காருங்க தேவ பிரசன்னத்துல. எத்தனை நம்ம நீங்க ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையில மிலவே முடியாத பாடுகளில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இதுல இருந்து நம்ம மீளவே முடியாது. இந்த எகிப்தியர் என்கிற இந்த இரும்பு கோட்டையிலிருந்து நம்ம வெளியே போகவே முடியாது. மீளாத சிறையிருப்புகள். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளே இந்த சிறையிருப்புகளை தான் இருக்க போகிறது. இப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவள் இருந்தப்போ கர்த்தர் மோசேங்கிற தேவனுடைய ஊழியனை எழுப்பி எப்படிப்பட்ட இரும்பு கோட்டையோ கர்த்தர் அதை தரைமட்டமாக்கி தன் ஜனத்தை வெளியே கொண்டு வந்து, ராமன் சொல்லக்கூடாதா? ராமன் சொல்லக்கூடாதா? வெளியவே வர முடியாத கோட்டை, வெளியவே வர முடியாத வாசல், அப்படிப்பட்ட இரும்பு கோட்டையா இருக்குதான். வாய்ப்பே இல்ல. ஆனா என் ஆண்டவர் என்ன பண்ணாரு பாரு, அவனையே திறந்து நீ போயிருன்னு சொல்ற அளவு தேவன் மகிமை விளங்க பண்ணினார்.
நல்ல வேதம் அநேக ஆபத்துகளை இக்கட்டுகளை நான் காணும்படி செய்த என்னை வேற ஒருத்தன் நம்ம இடத்துல இருந்திருந்தா அவன் இருந்திருப்பானா என்பது நமக்கு தெரியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மேலே நீர் வைத்த கிருபை, உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா, உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதா, உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாயிருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாயிருக்கிறேன். கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபையே. சொல்லுங்க, என் மீது. ஆமாதானே? ஆமாதானே? கரெக்டா இல்லையா? உண்மைதானே? நமக்கு வந்த பாடு, நமக்கு வந்த வலி, நமக்கு வந்த உபத்திரவம், நம்மளாம் எப்படி வந்தோம் நினைக்கிறீங்க? அவர் நம்ம மேல வச்ச கிருபையினாலதான். எப்பவுமே நம்ம சில பாதைகள் நினைச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நினைச்சு பார். ஆமா, நினைச்சு பார்க்கணும். கடந்த மாதம் நம்மளை எப்படி நடத்தினார், நம்ம கையில என்ன இருந்துச்சு, வழி இல்லாத இடத்துல எப்படி நம்ம கொண்டு வந்தார், நினைச்சு பார். அந்த அன்பு தெரியும். அவர் என் மேல எவ்வளவா கிருபை வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு நாளை என்னால கடத்த முடியாத ஒரு நிலையில எல்லாம் நான் இருந்த போது, ஒரு நாளை நான் எப்படி தாண்டுவேன்? ஆனா எத்தனையோ வருஷங்களை தாண்டும்படி பண்ணினாருவார். ஆமென். ஒரு நாளை தாண்டறதுக்கு என்னால முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு சத்துவம் இல்ல. ஒரு நாளை தாண்டறதுக்கே என் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் சந்திக்கிற என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ ஆண்டுகளை தாண்டும்படியா, எத்தனையோ காலங்களை தாண்டும்படியா, எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டும்படியா என் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார்னா அது அவர் நம்ம மேல வைத்த கிருபையினால. ஆமென். சாதாரண காய்ச்சலே உன்னை கொண்டு போயிருக்கும், சாதாரண தலைவலியே உன்னை கொண்டு போயிருக்கும். ஆனா எத்தனையோ இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் உன் வாழ்க்கையில காணும்படி செய்தார். ஆமென். தாவீது தான் சொல்லுகிறார், அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை. அதனால நான் சில வேளைகள்ல உடைஞ்சிட்டேன் ஆண்டவரே, நான் சோர்ந்துட்டேன் ஆண்டவரே, நம்பிக்கையே இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுலதான் இருக்கிற. எதுல இருக்குது சொல்லுங்க பா, பேசுங்க பா, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல்லாம் சொல்லுங்க பா. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. சும்மா தெரியுங்க, தப்பா சொன்னாலும் பரவாயில்லை, எதையாவது சொல்லுங்கன்னு கேட்க. அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையிலையும் விசுவாசம், அதுதான் ரலியில சொல்லக்கூடாதா? அது இல்லைன்னா ஒண்ணுமே. யோபு சொல்லுகிறார், மீளவே முடியாத பாடுகள், மீளவே முடியாத நிலைமை. எல்லாரும் என்ன பார்த்து நினைச்சிட்டான், மீளவே முடியாது. என் பொண்டாட்டிய நினைச்சிட்டா, இதுல இருந்து மீளவே முடியாது. எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம், பிள்ளைகளை இழந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம், சுகத்தை இழந்துட்டோம், ஆரோக்கியத்தை இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஒன்னேதான் இருக்கிறது. என்னது? லைட்டா அந்த இடத்துல உயிர் மட்டும் தான் உனக்கு இருக்கு. அதுவும் போயிட்டுனா முடிஞ்சு, பினிஷ்ட். மொத்தமாவே க்ளோஸ் பண்ணிடலாம், சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம், முற்றிலுமா மூடி போட்டுடலாம். ஆனா யோபு சொல்லுவார், ஒரு காலத்துல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த வசனத்தை எல்லாம் கத்துக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமா தானே? ஏங்க, சாதாரண சேலஞ்சஸ் யோபு சந்திக்கல. தேவன்கிட்டயே உத்தரவு வாங்கிட்டு வந்துதான் யோபுவை சோதிக்கிறான். முதல்ல அதை கைவையும் நான் அனுமதிக்கிறேன், அனுமதி கொடுக்கிறேன். சரி, இப்பமா உத்தமத்தில் நிக்கிறான். ஆமா,
அவன் சரீரத்தை தொட்டா அவன் ஊத்தமத்துல எங்க கடைசியில வந்து கை வைக்காம உன் சரத்துல ஒரு இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சுன்னா உனக்குள்ள என்ன வந்துடும்? எரிச்சல் வர ஆரம்பிக்கும், கோபங்கள் வர ஆரம்பிக்கும், முறுமுறுப்புகள் வர ஆரம்பிக்கும். அப்ப யோபு சொல்லுகிறான், நிதானமா சொல்றான் ஆன்சர். மனைவி சொல்லும் போது கூட சொன்ன வார்த்தை, பைத்தியக்காரிய போல பேசுறியே. எப்படி? பக்கத்துல பார்த்து கேள் சொல்லுங்க, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய. மனைவிமார்களை பார்த்து சொல்லுங்க பா. இப்பதான்ப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் வருது. பைத்தியக்காரி போல பேசுறியப்பா, தேவனிடத்தில் நன்மை பெற்றனா. அடுத்து என்னது? அது ஏதாவது இருந்துட்டு போகுது. பைபிள் படிப்பீங்களா கொஞ்சமாவது? ஏங்க பைபிளை படிங்க. தேவனிடத்தில் நன்மை பெற்றனா தீமையும். அந்த நேரத்துல வார்த்தை பொறுமையுள்ள வார்த்தை பாருங்க. சரினா எல்லாம் குத்தி அது எப்படி இருக்கும் பாருங்க. அழுகி போன மாதிரி கொப்பளங்களால சோட்டு ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கானா. சாதாரண தலைவலிக்கே இவ்வளவு டென்ஷன் ஆயிடுறோம். கரெக்ட் தானேங்க? சின்ன தலைவலிக்கு சின்ன பலவீனத்துக்கு இங்க பேசுற சத்தம் சென்னை சென்ட்ரலுக்கே கேக்குது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அப்படிதானே? ஆனா அந்த நேரத்துல கூட அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, தேவனிடத்தில் நன்மை பெற்றனா. ஆமே. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு நாள் இவன் அசைய மாட்டான். தொட்டு சேலஞ்ச். அதனாலதான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனாலதான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஆமாதானே? உனக்கு பலன், உன் பலன் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன்னை சொலகினால் புடைக்கும்படி, உன்னை சோதிக்கப்படுறது சும்மா சோதிக்கப்படல, சொலகினால் புடைப்பதற்கு சத்துரு என்கிட்ட உத்தரவு வாங்கினா நானோ விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. என்னது? விசுவாசம் ஒளிந்து போகாத. ஏன்னா எதுல சத்துரு கை வைப்பானா? விசுவாசத்துல கை வைப்பான், உன் நம்பிக்கையில கை வைப்பான். அவனுக்கு வேலை என்னன்னா உன் வாயிலிருந்து. அதான் தாவீது சொல்லுவார் என்னன்னா சங்கீதத்துல, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு நான். ஏன்? வாயினால எந்த வார்த்தையும் தேவனை ஒரு நாள் முறுமுறுத்தராதீங்க. எந்த பாடு வரட்டும் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீளாத துயரத்தில் இருக்கும்போது, மீளாத பாடுகள் இருக்கும்போது, மீளாத பிரச்சனைகள் இருக்கும்போது சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பிசாசு தோற்று போவான். முடியாத சூழ்நிலையா இருந்தால் கர்த்தரை துதிச்சு பார். கர்த்தரையே நீ பாடு. ஆமென். ரல்லிலே சொல்லுவோமா? எத்தனை பேர் பாட போறீங்க? ஆமென் சொல்லுங்க பா. ஆமென். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு என்னன்னா, உன் விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது, உன் நம்பிக்கை. ஆமென். ஆமென் சொல்லுங்க பாபு. அதனாலதான் பவுல் எழுதுவார் என்னன்னா, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்ன பண்ணேன்? ஓட்டத்தை முடித்தேன். இதெல்லாம் அடுத்து என்னது? இதெல்லாம் செத்ததுக்கு பிறகுதான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா உயிரோடு இருக்கும் போதே சொல்லணும் விசுவாசத்தை. ஜெயம் எதுல இருக்குன்னா விசுவாசத்துல. அதுக்குதான் ஷேக்கு வரும். அதுலதான் சத்துரு உன்னோட போராடுவான். உன்னை எப்படியாவது அழிக்கிறதுக்கு, உன்னை எப்படியாவது உன்னை தட்டுறதுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா சோர்ந்து போகாத. மீளவே முடியாத பாடுகளாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு சொல்லு, என் கர்த்தர் எனக்காக ஏதாவது செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும். சங்கீதம் 71. அதனாலதான் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே தாவீது எப்படி ஆரம்பிப்பார்? கர்த்தாவே நான் உம்மையே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பி இருக்கிறீங்களா?
மிலவே முடியாத பாடுகளிலும் இந்த இடத்திற்கு வரணுங்க. விசுவாசத்துடைய ஒரு விசுவாசி பிள்ளைகளுடைய குவாலிட்டி எதுல தெரியுமா இருக்கு? பிசாசு எப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அவன் வந்து சோர்ந்து போயிடுவான். எதுல தெரியுமா? இவனை என்ன அடிச்சாலும் இவன் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையோ விசுவாசத்தை விடவே மாட்டான். அதனாலதான் தாவீது அழகா சொல்லுவார் பாருங்க, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென், ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும், எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ரெஸ்டோர் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ரெஸ்டோர். பக்கத்துல கை பிடிச்சுங்க, ரெஸ்டோர். உன்னை ஆண்டவர் வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணுவார். எதுல 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 நீ இறங்கி இருக்கிறாந்தாலும் கர்த்தர் உன்னை ரெஸ்டோர் பண்ண வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படிப்பட்ட மீளவே முடியாத காரியமா இருந்தாலும், மீளவே முடியாத கண்ணீரா இருந்தாலும், மீளவே முடியாத பெரிய பெரிய பாடுகளாக இருந்தாலும், எரிகோக்களாக இருந்தாலும், கர்த்தர் எங்களை திரும்ப, எல்லாரும் சத்தமா கையை வைத்து சொல்லுங்க, திரும்பவும். ஆமென். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆவியில உங்களுக்கு நேராக பேசுறேன். உன்னை மறுபடியும் திரும்பவும் உன்னை கட்டி எழுப்புவார். திரும்பவும் உன்னை மகிமையில நிறுத்துவார். திரும்பவும் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். திரும்பவும் திரும்பவும் ஒரு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து திரும்பவும், ஆமென், திரும்பவும், ஆமென், இழந்து போனதை திரும்பவும் உனக்கு தந்து, ஆமென், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் உனக்கு தந்து. எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்பவும், ஆமென், என்னை உயிர்ப்பித்து. அழகா சொல்வார், நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? திரும்பவும் உன்னை உயிர்ப்பிக்கிறார். என் நம்பி இருந்தல்லடா, என்ன எத்தனை ஆபத்துகளை நீ சந்திச்ச போதும், எத்தனை வேதனைகள் நீ சந்திச்ச போதும், நீ என்ன மறுதலிக்காம இருந்தியே, என விட்டு கொடுக்கலையே, நீ வாய் மீறாத படிக்கு நீ திருமணம் பண்ணி இருந்தியே, உன் நாவினால கூட ஆண்டவர் யோபுவை பார்த்து சொன்னார் தானே, அவன் தன் நாவினால் கூட பாவம் செய்யவில்லை, அவனால் கூட நீ எனக்கு விரோதமாய் நான் உமக்கா வேறக்கா இருந்தேனே, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கூட நீ என்ன கேட்கலடா. அதனால உன்னை திரும்பவும் நான் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவேன். அதான் நான் சொன்னேன், மீளவே முடியாத இடத்திலிருந்து. பக்கத்துல நல்ல கைகளை கொடுத்துக்கோங்க. மீளவே முடியாத இடம். ஆமென், ஆமென். மீளவே முடியாம இருக்கிறீங்களா? கை உயர்த்து. இதுல இருந்து மீளவே முடியலங்க. அவ்வளவு பெரிய கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், சில மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளா இருக்கலாம், மனுஷனுடைய தந்திரங்களா இருக்கலாம், உன் தேவை அவ்வளவு பெருசா இருக்கலாம். பா முடியலையாப்பா, இதுல இருந்து மீண்டு வர்றதற்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. உங்களுக்கு நல்ல செய்தியை நான் சொல்றேன், உன்னை அவர் ஏற பண்ணுவார். ஆமென். சிங்க கெபியிலிருந்தும் உன்னை அவர் ஏற பண்ணுவார். அக்கினி சூளையில இருந்தும் உன்னை கர்த்தர் ஏற பண்ணுவார். இறந்து போன எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை கர்த்தர் ஏற பண்ணுவார். வாழ்க்கையின் முடிவு, கடைசி முடிவுல நீ இருந்தாலும் உன்னை கர்த்தர் ஏற பண்ணுவார். என் தேவனால முடியும், என் தேவனால் எல்லாம் கூடும் நம்புகிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு அரை நிமிஷம் அது கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? போதாது, போதாது. உன்னை ஏற பண்ணுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னை ஏற பண்ணுவேன் வாக்கு சொல்லி இருக்கிறார். ரகதலபதலபா லீதாலா ஷெரே ரே 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 ரே.
எல்லாம் ஜோமனுங்க அப்படியே கைத்தடி வாங்கிக்கோங்கப்பா. பூமியின் பாதாளங்களில் இருந்து கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவீர். ஆமென். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க டாக்டர்ஸ். கரெக்ட் தானே? முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். நான் டாக்டர் சொல்றத நம்ப மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நான் நம்புறேன். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வசனத்தை வச்சு கை வச்சு, ஆண்டவரே என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை சொல்றத நான் நம்ப போகிறது கிடையாது. இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இது நீர் எனக்காக தான் எழுதி வச்சிருக்கிறீர். ஒரு அலையில சொல்லுவோமா? அம்மே நீர் எனக்காகப்பா. நம்ம ஈஸியா பைபிளை படிச்சிடறோங்க. ஆனா இதை எழுதி கொடுப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு பேரை எழுப்பி இருக்கிறார். யூதர் ரவி எவ்வளவு, ஏன்னா இது எபிரேயு கிரேக்கு மூல பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ராமன் சொல்லக்கூடாதா? இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை பேரை எழுப்பி, கரெக்டா இல்லையாங்க சொல்லுங்க? ஒருவேளை தமிழ் இந்த பைபிள் ஹீப்ரூல தான் நமக்கு படிக்கணும்னா நம்ம எத்தனை பேர் ஹீப்ரூவை படிச்சிருப்போம் சரியா? ஆனா அந்த வார்த்தையை நீ கேட்கணும்னு தானே கர்த்தர் உனக்காக யாரெல்லாமோ எழுப்பி, உனக்காக உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க இல்ல, யாரோ ஒருத்தர் எழுப்பி இந்த வேதத்தை உன் கையில கொடுத்தாருன்னா எதற்காக? மீளவே முடியாத இடத்துல இருக்கிற உன்னை மீண்டு கொண்டு வந்து உன்னை ஏற பண்ணுவதற்காய். ஆமென். என்னைக்கா யோசித்து பார்த்திருக்கீங்களா? நம்ம ஈஸியா இன்னைக்கு பைபிளை வாங்கிட்டோம். ஆனா அதுல அந்த பைபிள் எப்படிப்பட்ட எந்தெந்த இடத்துல எவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு, எத்தனை பேர் அதுக்காக வாழ்க்கையே தியானம் பண்ணி இருக்கிறாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்றதற்கு. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை உன் காதுகள் கேட்கணும். இந்த வார்த்தையை வச்சு என் பிள்ளை எழும்பணும். இந்த வார்த்தை என் பிள்ளையை எழுப்பும். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த வார்த்தை என் பிள்ளைகளை ஏற பண்ணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏற பண்ணுவார். எங்க இருந்து ஏற பண்ணுவார்? பூமியின் பாதாளங்களில், கடையாந்தரங்களில். எங்கிருந்து ஏற பண்ணுவார்? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறவர். என் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து நான் ஈஸியா கடந்து வருவேன். அவர்னால, அவருடைய இரக்கத்தினால, கிருபையினால, நாமத்தினால நான் ஜெயமாய் வருவேன். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, இயேசு நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, இயேசு நாமத்திற்கே ஜெயம், இயேசு நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா, இயேசு நாமத்திற்கே. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏற பண்ணுவார் உங்களை. இறங்கிட்டோம் நினைக்காதீங்க, அவர் இருக்காருங்க. உறுதியா பிடிச்சுக்கோங்க.
நீர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. நீர்தான ஆண்டவர் எனக்கு எல்லாம். ஆண்டவர், நீ நம்பி இருக்கிற தேவன் சாதாரண தேவனா? நான் விசுவாசித்தற்கு இன்னார் என்று நான் அறிவேன். அவர் எவ்வளவு பெரிய ஒரு தேவன். கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். இன்றைக்கு அவர் கையை பிடித்துக்கோ. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். மீளவே முடியாத காரியங்களிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வருவீர். நான் என்னை மீளச் செய்வீர். நம்பிக்கையோட சொல்லுங்க, என்னை மீளச் செய்வீர். ஆமென். அதுலயே வல்லமை இறங்குவோம் வாழ்க்கையில். ஆமென். எதை மீண்டும் எல்லாம் ஒரு விஷயம் கை உயர்த்துங்கப்பா. அரரத்தை பார்த்து பேசுறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்ப நிறைய பேர் வாழ்க்கையில மணிங்கிற ப்ராப்ளம் இருக்கு நமக்கு இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு வீடே இல்லை, சிலருக்கு 10-15 வீடு இருக்கு. அவன் அரராத்துல பார்த்து உள்ளவங்களை பார்த்து சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சொந்த வீடு வருவதாக, சமாதான ஸ்தாபனங்களை கத்த தருவாரா. சென்னையில எவங்க வீடு வாங்க முடியாதுன்னு சொல்லுவான், சென்னையிலே வாங்க கத்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். நம்ம நடக்குமா நடக்காதா? பக்கத்துல பசங்க நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு நீ விசுவாசிச்சு அந்த விதைய உள்ள போட்டுட்டேனா, ஒரு நாள் அந்த விதை மரமாய் மாறும், முளைக்கும், மாறும். அப்ப உன் கண்ணே ஒரு நாள் நம்ப முடியாது. நம்ம உன் சொந்த கண்ணே பார்க்கும், ஆஹா அப்படி பார்க்கும். ஆமென். விசுவாசிங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சண்டை கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வயசுலயே நல்ல ஆண்டவருக்குள்ள பெரிய காரியத்தை யோசிக்க பழகு. என்ன தம்பி சண்டை போடுறது, அக்காட்ட சண்டை போடுறது, தங்கச்சிட்ட சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெரிய காரியத்தை யோசிக்க. ஏசப்பா எங்களை உயர்த்துவார். ஆமென். ஆமா, எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நாங்க ரொம்ப நல்லா இருப்போம். இந்த அறிக்கைகளை நீங்க சின்ன வயதிலே நீங்க பழகணும், பேசணும். ஆமென். சுகவாழ்வு உன்னில் துளித்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. சுகவாழ்வு உன்னில் துளித்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவாய். உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவாய். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, அடைந்தீரே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ லல்லா நித்தமும் உன்னை நடத்திடுவார். வறண்ட எல்லா நாட்களிலும் பாடுங்க, நித்தமும் உன்னை நடத்திடுவார். வறண்ட எல்லா நாட்களிலும் ஆத்துமாவை என்றும் திருப்தியாகி வளமான வாழ்வை தந்திடுவார். பலமான வாழ்வை தந்திடு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க மீளவே முடியாத இடத்துல இருந்து உன்னை ஏற பண்ணி? ஆமென். வாசிக்கலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம். எத்தனை பேர் நம்புறீங்க ஏறுவேன்? ஆமென். நீ பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பாதாளங்களில் இருந்து கூட உன்னை ஏற பண்ணுவாரே ஆண்டவர். ஆமென். நம்புறீங்களா? தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது, என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை கர்த்தர். அதான் நான் சொன்னேன், சில வேளைகளை பாதாளங்கள்ல இறக்கப்பட்டதுனால
உன் பேரை, உன் மேன்மை இழந்திருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னடா இழக்கிறது, நான் உன் மேன்மையை பெருக பண்றேன்டா. ஆமென். இயலவே முடியாத இடத்துல இருந்ததுனால உன் மேன்மை குறுகி போயிடுச்சு, உன் பேர் கெட்டு போயிடுச்சு, உன் பேர் பெருசா சொல்லப்படாத இடத்துக்கு போயிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு அதை மாற்றி உன் மேன்மையை பெருக பண்ணி, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் மேன்மையை பெருக. சத்தமா 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 சொல்லுங்க. ஆமென். அந்நிய பாஷை பேசுங்க. உன் மேன்மையை பெருக பண்ணி, உன் மேன்மையை பெருக பண்ணி. ஆமென். அந்த கடன்காரங்கிற பேரெல்லாம் இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் கை வைத்து நான் கேன்சல் பண்றேன். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கிரெடிட்ஸ், அந்த கடனை நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். மொத்தமா கேன்சல் பண்றேன். அது உன் மேன்மையை குறுக பண்ணும், அது உன் வாழ்க்கையில உன் பேரை கீழே கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் இன்னைக்கு உன் மேன்மையை பெருக பண்ணி, எவ முன்னாலேயும் தலை குனிஞ்சு கை கட்டி நிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை வைக்க மாட்டார். எல்லாருக்கும் முன்பதாக உன் மேன்மையை பெருக பண்ணி, உன் அடையாளத்தை மாற்றி, உன் வஸ்திரத்தை மாற்றி, உன்னுடைய அந்தஸ்தை மாற்றி, உன் மேன்மையை பெருக பண்ணி. வாங்கிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? மேன்மையை பெருக பண்ணி. ஆமென். யார் எல்லா நேரத்திலையும் ஒருவேளை நீ குறைஞ்சு போகும்போது, ஐயோ சில எல்லாரும் அந்த கண்ட ரோட்ல போறது வரதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும்போது, உன்னால பேசுறதுக்கு உனக்கு முடியும், நீ எதிர்த்து நிக்க முடியும், ஃபைட் பண்ண முடியும், உன்ற நீதி இருக்கும். ஆனா நீ பேச முடியாம நீ குறுகி போயிட்டே இருப்ப. ஆமாவல்ல சொல்லுங்க. ஏன்னா நீ பாதாளத்துல கீழே இருக்கிறதுனால உன் சத்தம் எடுபடாது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ பேசணும் நினைக்கிற, வாயை திறக்கும் நினைக்கிற, ஆனாலும் ஆண்டவரே ஆண்டவரே நல்லா போகும், ஆண்டவரே இது முடியல ஆண்டவரே, நீ உனக்குள்ளாகவே நீ புலம்பி, உனக்குள்ளாகவே நீ என்ன பண்ணிட்டு கட்டப்பட்டவனா இருக்கிற. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உன்னுடைய எல்லா சிறையிருப்புகளையும் திருப்பி உன் மேன்மையை பெருக பண்ணி. ஆமென். எவா முன்னாலையும் நீ தலை குனிஞ்சு போய், ஐயோ குறுகி போய், வெட்கப்பட்டு போய் தலை குனிஞ்சா நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணி, உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உயரமான இடத்துல உன்னை நிற்க பண்ணி, உன் கால்களை ஸ்திரப்படுத்தி, உன் கால்களை அடிகளை உறுதிப்படுத்தி, உன்னை கண்மலை மேல் நிறுத்தி உன் மேன்மையை பெருக பண்ணுவார் என்று நம்புகிற பிள்ளைகள் நல்ல கைதட்டி ரேசவர். மேன்மையை பெருக பண்ணு. யாருக்கு நீ குறைஞ்சவன் கிடையாது, யாருக்கு நீ குறைஞ்சவ கிடையாது. எத்தனை நம்புறீங்க? கர்த்தருக்குள்ள நீ விசேஷித்தமான பாப்பா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இன்னைக்கு அந்த கிருபையை தான் தேவன் இந்த ஆராதனை ஊற்றி கொண்டிருக்கிறார். கரெக்ட் தான் நான் சொல்றது? மீளவே முடியாத ஒரு பாடுகள் இருக்கும்போது அம்புகள் வந்துகிட்டே இருக்கும், நம்மளால ரியாக்ட் பண்ணவே முடியாது. வார்த்தைகள் வரும், பாடுகள் வச்சு அப்படியே பொறுமையா வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருப்பான், அங்க அடிப்பான், அங்க அடிக்கு, இங்க அடிக்கு, இங்க அடிக்கு, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் ஒன்னு அங்கிருந்து எழும்ப பண்ணுவா. எழும்ப பண்ணி உன் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணி உன்னை மறுபடியும் தேற்றுவாரா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகான வார்த்தை, என் மேன்மையை பெருக பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, என் மேன்மையை பெருக பண்ணு, மறுபடியும் என்னை தேற்றுவே. என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என் மேன்மையை பெருக பண்ணு. தைரியமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க.
நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை நம்பிரு, உன் தேவனை நம்பிரு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். நம்பு, சாகர வரைக்கும் நம்பிட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளவு நாள் நம்பணும்? சாகர வரைக்கும் நம்பு. ஆமே, இம்மையிலையும் உன்னை உயர்த்துவார், மறுமையிலையும் உன்னை நிறுத்துவார். பூமியிலே மாத்திரமல்ல, மறுமையிலையும். ஆமே, இந்த பூமி கொஞ்ச நாள், இயேசு வரப்போகிறார். அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அரராத் கை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்போடு கூப்பிட்டு செல்ல வரப்போகிறார். ஆமென். நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார். உனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆண்டவர் உனக்கு நிறைய செட்டில் பண்ணுவார். ஆமென். யோசேப்பு ஒரு நாள் சிறையில இருந்தபோ அவன் யோசித்திருப்பான் தான். ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அவன் எதிர்பார்த்திராத மேன்மை அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தி அவனை தேற்றினார். நான் நம்புறேன், இந்த மாதம் உங்களை கர்த்தர் தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? உன்னை ஆசீர்வதித்து உன்னை தேற்றுவார். நீ எதிர்பார்க்கிறதை கொடுத்து உன்னை தேற்றுவார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை தேற்றுவார். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை தேற்றுவார். உன் வெட்கத்துக்கு பல இரட்டத்தலையான பலனை கொடுத்து உன்னை தேற்றுவார். உன்னை பாதாளங்களில் ஏற பண்ணி உன்னை தேற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து, உன்னை அநேகர் நினைச்சிட்டாங்கல்ல, இவன் அவ்வளவுதான், அதுல இருந்து உன்னை எழுப்பி உன்னை தேற்றுவார். உன் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, அந்த பிசினஸ் உன்னை எழுப்பி உன்னை தேற்றுவார். வாங்கிக்கங்க, ஆண்டுடைய பிரசன்னத்துல வாங்கிக்கோங்க. மால் குரத ஹந்தரது டஹந்தலா ஷிட்டா ரிபா தன்னுரபா. ஐயோ, இஎம்ஐ பெண்டிங்ல இருக்குதுங்க, கடன்காரன் எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கிறான். இல்ல, அதை செட்டில் பண்ண வச்சு. லாஸ்ட் வீக் பாத்தீங்களா, நல்ல ஒரு சாட்சி கேட்டிருப்பீங்க. நம்ம டோக்ஸால ஒரு அந்த வார்த்தை ஒரு ஷாட்ல மொத்த லோன் க்ளோஸ். பாருங்க, 30 லட்சத்தை ஒரே ஷாட்ல க்ளோஸ் பண்ணாங்க. ஆமென். தேற்றுவார். சும்மா ஆண்டவர் சும்மா வாயில தட்டிட்டு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு போக மாட்டார். அதுக்குரிய காரியத்தை செய்வார். ஆமென். அற்புதமே அவர் நடத்துதலை. எழுப்பி நிற்போமா? ஆனந்தமே பரமானந்தமே, அற்புதமே அவர் நடத்துதலே. பரமானந்தமே நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாள் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா, அற்புதமே அவர் நடத்துதலே. நல்லா, ஆஹா, அற்புதமே நடத்துதலே. பரமானந்தமே நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா நன்றியாள் உள்ள அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அவர் வரும் நாளினில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுவோமா? ஆனந்தமே லிபா தகா தலா தடா லகதரவா பாக்கியமே ரகதரவா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் அவன் அவன் இந்த பாதலத்தின் எந்த உள்ளத்தில் சொந்தமா. அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ண போறோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று அப்பா என்னை பிரிக்காது காத்து கொள்வா. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆமென் ஆனந்தமே தரவா. தேவ பிரசனம் இறங்கட்டும் அப்பா. உங்க விலையேறப்பட்ட மகிமை இந்த இடத்தை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. சிகாதலவரவா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவன் சொந்தமானாமே. இந்த ஆஹா சொந்தக்காரரவன் ரீதாலாதரவா. ஏவன் ஏவன் இந்த பாதலத்தின் ரீதாலாதாலாதரவா. அந்நிய பாஷைகளை பேசுவோம். தேவ பிரசனம் அளவில்லாமல் இந்த அரராத்தை நிரப்பட்டும். இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்பட்டும். உன் கட்டுகளை உடைக்கட்டும். உன்னை மறுபடியும் உன் மேன்மையை பெருக பண்ணட்டும். உன்னை மறுபடியும் கர்த்தர் எழுப்பட்டும். உன் தடைகளை கர்த்தர் உடைக்கட்டும். இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாம் மாறட்டும் இப்போ. லா 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 ஓ இன்னும் 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 இந்த பாதலத்தின் ஆமென். அவர் வரும் நாளினில் காரமசைத்து அவன் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்பா. இன்னைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஓஹோ அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. ஆமென். அவர் சமூகமதில் அவருடனே நீயே மகிழ்ந்திடுவே. ஆமென். அவர் சமூகமதில் ஆமென். லிப்ரா கதடலரபா. ஆமென். ஆனந்தமே. கைகள் அசைத்து பாடலாமா? எல்லாரும் கைகள் அசைத்தவர்களா நந்தமே பரமானந்தமே பாக்கியமே ஆனந்தமே. எல்லாரும் கைகள் அசைத்தப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உங்க மகிமைக்காக நன்றி, உம்முடைய பலத்திற்காக நன்றி. இப்பொழுதே நிரப்பும், இப்பொழுதே உம்முடைய வல்லமை நிரப்பும். எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் விலகட்டும், எங்க வாழ்க்கைக்கு போராட்டங்கள் மாறட்டும், எங்களை எழும்ப செய்யும். ஜெயக்கொடி ஏற்றுகிறோம், ஜெயக்கொடி ஏற்றுகிறோம். அற்புதம் நடக்கட்டும். ஷடா லாதா லாபா தாரபா. போராட்டங்கள் விலகட்டும், அசுத்த வல்லமைகள் வெளியேறட்டும். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகள், இந்த ஊழியத்துக்கு எதிராக போராடுகிற எல்லா மாம்சீக ஆவிகள், மனுஷிக ஆவிகள், கொள்ளாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போ. அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக.
இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சிறையிருப்புகள் மாறுவதாக. ஆனந்தமே இந்த பாதலத்தின் இந்த நுள்ளத்தில் சொந்தமானா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. அவங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். தேவ பிரசன்னத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்டிருக்கிறீர்கள். உன் மேன்மையை பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டு, உன் மேன்மையை பெருக பண்ணுகிற ஒரு மாதம், உன்னை ஏற்றுகிற மாதம், பாதாளங்களில் இருந்த உன்னை மறுபடி மேல கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்கள். ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பிரசன்னத்தை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை சாட்சியாய் எழுப்புகிறார். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல உங்கள் ஒவ்வொருவரை அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சோர்ந்து போகாதீங்க. மனம் தளர்ந்து போகாத. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர உயர எழும்புவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த அரராத்திலே வந்திருக்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் சிறை இருப்பை கர்த்தர் முடித்து போடுகிறார். உன் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணுகிறார். உன்னை எழும்ப செய்கிறார். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷமாய் உடைய வேதத்திற்காக, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமா நீர் எங்களை பலப்படுத்தினீர், அதற்காக நன்றி. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உடைய பிரசனை எங்களை நிரப்பட்டும். நீர் மகிமைப்படும். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Ararat Power Ministry.